அப்படியே எங்க அப்பாவோட இதுல நான் சாஞ்சிட்டு அவர் என்ன பிரசங்கம் பண்றது நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் உடனே நாங்க இந்த மாதிரி அங்கிள்கிட்ட போய் நாங்க என்ன பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க. என்னால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. நான் இங்க உட்கார்ந்து ஒரு டாக்டர் கூட என்ன தொட மாட்டாங்க. அப்படியே உடம்பெல்லாம் அழுகி போய் ஸ்மெல்ல ரத்தம் ஒழுகி தண்ணி ஒழுகி அப்படி ஒரு ஸ்மெல். ஆனா அங்கிள் வந்து கொஞ்சம் கூட ஒரு பொண்ணுக்கு இப்படி இருக்கே, நம்மளுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிருமா அப்படின்னு கூட நினைக்காம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த ஜெப எண்ணெய அப்படியே கையில வச்சு உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வச்சு அப்படியே இது பண்ணி போட்டாரு. அந்த மாதிரி யாருமே என்ன தொட்டதில்ல. நான் நினைச்சிட்டேன் கண்டிப்பா இவர் தொட்டிருக்காரு, மனசால தொட்டு எனக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில சந்தோஷத்துல அன்னைக்கு நம்பிக்கையில நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் 3 நாள்ல எவ்வளவு மருந்து சாப்பிட்டிருக்கேன், எவ்வளவோ டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்டிருக்கேன். அங்கிள் வந்து இயேசு கிறிஸ்துவை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அந்த ஜெப எண்ணெயை தடவி தொட்டு போட்டு அந்த 3